போவோம். ஏன்னா வந்து நம்ம எந்த கட்சிக்கு வேணா ஆதரவா இருக்கலாங்க, அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். நான் இந்த கட்சிக்கு தான் இருக்கேன், இந்த கட்சிக்கு தான் இருக்கேன், அது உங்க விருப்பம், அது நாங்க எதுவும் கேட்கல. ஆனா மனித நேயம்னு ஒண்ணு இருக்கணும் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாத்தையும் நீ என்ன வேணா பண்ணுங்க, யாரை வேணா சாவச்சு போட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நான் வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இருக்கிறது மனித பிறவியே கிடையாது. அப்படிதான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு பிறவிதான் அந்த வைஷ்ணவி பொண்ணுன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் வரும்போது பாத்தீங்கன்னா சத்துணவு நல்லா பலன்னு இருக்கும். சத்துணவுல வந்து சக்கரை பொங்கல் போடுவாங்க, சக்கரை பொங்கல் முந்திரி திராட்சை எல்லாம் போடுவாங்க. அதே முதலமைச்சர் இல்லாதப்ப பாத்தீங்கன்னா பள்ளி போடுவாங்க. முதலமைச்சர் சத்துணவு திட்டம் சொல்லிட்டு சும்மா பேருக்கு ஒரு 2 குழந்தைகளை உட்கார வச்சு போட்டோ ஷூட்டுக்காக ஒரு புதுசா யூனிஃபார்ம் போட வச்சு புது பிளேட்ல நல்ல ஃபுட்டு கொடுத்து இதுக்கு ஒரு மேடையில சாம்பார் சாப்பிட்டா இந்த மாதிரி ஸ்கூல்ல தான் சாப்பிடணும்னு ஒரு பேச்சாளரும் அதை பத்தி பேசுறாங்க. ஆனா இது எல்லாமே ஃப்ரேம் ஒர்க்குக்காக தான் செய்யறாங்க. உண்மையா இந்தியாவிலேயே முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு தான்ட்டு எல்லாத்துலயுமே பெருமைக்கு முன்னாடி வந்து லேபிள் ஒட்டி கொள்ற இந்த திமுக அரசு இதுலயும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ரேப்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுல நாங்க தான் ஃபர்ஸ்ட். போலீஸ் தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது ஒண்ணு மட்டும் இல்ல, தொடர்ந்து கண்டினியூ நடந்துட்டே இருக்கு. எதுக்காக இந்த மீட்டிங், இப்போ எதுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், எதை வலியுறுத்தி? இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதை வலியுறுத்தி பாத்தீங்கன்னா 3 விஷயத்தை வலியுறுத்தி இருக்கு. முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு கூட்டத்தை நடத்த வலியுறுத்தியும், 2வது விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு முழுமையா போதை கலாச்சாரமும் முழுமையாக பெருகி கிடக்குது, அதை கண்டிச்சு வலியுறுத்தியும் தான் இந்த ஆர்ப்பாட்டம். 3வது விஷயம் எஸ்ஓபி. இந்த எஸ்ஓபி வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அவரோட பிரச்சாரத்தை முடக்கணும், அவரோட எழுச்சியை முடக்கணும். ஒரே காரணம், எழுச்சியை முடக்கணும். அவரோட எழுச்சியா மக்கள் எழுச்சியை முடக்கணும். அவருக்கு எழுச்சி இல்லை, அவருக்கு மக்கள் கூட்டம் இல்லை, இதெல்லாம் வந்து தற்கொலை கூட்டம், இதெல்லாம் வந்து ரசிகர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு விஷயம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு விதமாரியும் அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு ஒரு விதமாரியும் போடுறாங்க. ஓகே, நான் எதுவுமே சொல்லலை. ஏன் இது வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சினா கூட்டம் கம்மியா இருக்கு, கூட்டம் வரல. இப்ப ஒரு புது கட்சி வருன்னா ஒரு கூட்டம் இருக்காது பெருசா, அந்த பிரச்சனை கிடையாது யாருக்கும். ஆனா தலைவர் அவளுக்கு வேலூர்ல 4900 பேர் தான் அனுமதி. ஆனா அந்த சென்னையில இருந்து அந்த போற வழி ஃபுல்லா 2 லட்சம் பேருக்கு மேல மக்கள் நின்று பெருக்கி ஓடி வராங்க தலைவரை பாக்குறதுக்கோசம். எவ்வளவு பணம் கொடுத்து வந்தாங்க அவங்க? எவ்வளவு கொடுத்தோம்? யாரும் எவ்வளவு கொடுக்கல. அவங்க வேலையெல்லாம் விட்டு அதெல்லாம் வேலை நேரம், அந்த வேலை நேரம்லாம் விட்டு தலைவர்களை பார்க்கணும். தலைவர் ஒரு நாள் பாத்திர மாட்டோமா, தலைவர் அவங்க நம்பிக்கை, தலைவர் மக்கள் நம்ம அன்பு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தாண்டி தான் அந்த இடத்துல வந்து அவ்வளவு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில வராங்க. இதை வந்து பல பேர் பல விதமா விமர்சனம் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை அதை வந்து என்னைக்குமே அழிக்கவும் முடியாது. அந்த நம்பிக்கை எழுச்சியா மாறனால தான் இந்த எஸ்ஓபியை போட்டு தடுக்கிறாங்க. எல்லா வகையிலும் பெட்டரா கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீப காலத்துல வந்து தமிழ்நாட்டுல நிறைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துட்டு இருக்குது. இது எல்லா மக்களும், பாமர மக்கள் கூட ஈஸியா ரீச் ஆயிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்க கூட வந்து இன்னைக்கு பாலியல் தொந்தரவு பத்தி பேசக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ அப்படின்ற பட்சத்துல எங்களுடைய தலைவர் 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெற்று முதலமைச்சராக வரும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சூழ்நிலைகளும் மாறும்ன்றது இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். நாட் ஒன்லி பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, முதியவர்களுக்கு, தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குழந்தைகளாக இருந்தா கூட சரி, பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் அவர் இறங்கி நின்று செயல்பட்டு தமிழக மக்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு, என்னென்ன தேவைகள் இருக்கு, அவங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்து செயல்பட்டு அவங்க எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வார்ன்றது இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மக்கள் பாதுகாப்பாகணுமா? எப்படி எங்களால மக்கள் பாதுகாப்பாகணும்? இப்ப எங்க நிர்வாகி வராங்க, எங்க கட்சியில ஒரு மாவட்டத்துல இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் நிர்வாகி வராங்கன்னா அவங்க நிர்வாகி எவ்வளவு பேர் வராங்கன்னு எங்களுக்கு தெரியும். மக்கள் எவ்வளவு வராங்கன்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாங்க உளவுத்துறையா? எங்க கையில காவல்துறை இருக்கா? எங்க கிட்ட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கா? என்ன இருக்கு எங்க கிட்ட? எப்படி நாங்க வந்து மக்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கரூர்ல பிரச்சனைனா மக்கள் பாதுகாப்பு காவல்துறை தான் கொடுக்கணும், இந்த கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். எல்லா அரசியல் கட்சிக்கும் அரசாங்கம் மட்டும்தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். வேற எந்த கட்சி வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதை வந்து நாங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அது எப்படிப்பட்ட சாத்தியம்? ஏன்னா தலைவர் அவர்களுக்கு 10,000 பேர் வாங்கினா 1 லட்சம் பேர் வராங்க.
50,000 பேர் வராங்கன்னா 15 லட்சம் வராங்க. அந்த அளவுக்கு வரும்போது நாங்க எப்படி அதை வந்து பாதுகாக்க முடியும்? அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதை வந்து நாங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அது எப்படிப்பட்ட சாத்தியம்? ஏன்னா தலைவர் அவர்களுக்கு 10,000 பேர் வாங்கினா 1 லட்சம் பேர் வராங்க. 50,000 பேர் வராங்கன்னா 15 லட்சம் வராங்க. அந்த அளவுக்கு வரும்போது நாங்க எப்படி அதை வந்து பாதுகாக்க முடியும்? அதனால தான் இந்த எஸ்ஓபி வந்து திரும்ப பெறவும் இல்லை சரி பண்ணவும் வலியுறுத்துறோம். திட்டம் அறிவிச்சிருக்காங்க மேடம், அதெல்லாம் சாத்தியப்படுமா? மாசம் 2,500 சொல்லியிருக்காரு, தாலிக்கு தங்கம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றப்படுமா? நிதி பற்றாக்குறை இருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா. இப்போ நீங்க எங்க தலைவர் சொன்ன மாதிரி இப்போ 30% அவர் வந்து டாக்ஸ் வாங்கிட்டு தான் செய்யறாருன்னு சொல்றாரு. அவரே வந்து திடீர்னு நினைச்சா 5,000 ரூபாய் கொடுக்கும் பொழுது எங்க தலைவர் இப்ப கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையில 2,500 ரூபாய் நிச்சயமா கொடுப்பாரு. அதற்கான ஃபண்ட் கண்டிப்பா அவருக்கு ரிலீஸ் ஆகி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பணத்தை வந்து அவர் மக்களுக்கு வந்து நாட் ஒன்லி காசு 2,500 ரூபாய், பெண்களுக்கான அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் 15,000 ரூபாய் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு அண்ட் வந்து 8 கிராம் தாலி மற்றும் பட்டுச்சேலை எல்லா, அதாவது வந்து பஸ் வசதிகள், பெண்களுக்கான ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான அந்த செக்யூரிட்டி, இது எல்லாமே ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபண்டானது அவர் எப்படி செய்யணும்ன்றது அவர் டிசைட் பண்ணி வச்சிருப்பாரு. அதன் அடிப்படையில் கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா யாருக்குமே உரிமை தொகை கிடைக்கல, பெண்கள் உரிமை தொகை கிடைக்கல. பஸ் வந்து ஒரு சில பேருக்கு தான் வந்து மகளிருக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஒரு வெள்ள நிவாரணம் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் தாண்டி பொதுவான ஒரு செயல்பாடா இருக்கணும்னு நான் அதை தெரிவிச்சுக்கேன். அதாவது தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். எதுக்குன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம இருக்காங்க, அதை எடுக்க சொல்லி வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் எஸ்ஓபியை தடை செய்ய சொல்லி இது ஒரு ஆர்ப்பாட்டம். சட்ட ஒழுங்கு மற்றும் போதைப் பொருள் அதிகமா இருக்கு, சட்ட ஒழுங்கு காணவில்லை என்ன ஆர்ப்பாட்டம். பெண்கள் பாதுகாப்புக்கான ஆர்ப்பாட்டம். எப்படி நடந்தது ஆர்ப்பாட்டம்? நல்லா நடந்துச்சு. அர்ஜுன் சார் செம்மையா பேசுனாங்க, ஒரு கான்பிடென்ட்டா பேசுனாங்க. சரிம்மா, இந்த ஆட்சியில குழந்தைகளை கற்பழிக்கிறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் ரொம்ப சீப்பா போயிட்டு இருக்கு. நம்ம ஆட்சி கொடுத்தீங்கன்னா, ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா தளபதிக்காக, அது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்காதுன்றது நான் தினம் தினம் இதான் பேப்பர்ல வருது, காலையில ஏஞ்சா இதான் நியூஸாவே இருக்குது. இல்ல இப்போ கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கு, அதை பத்தி சொல்லிருக்காங்க. உங்க ஏரியால கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கு. குழந்தைங்களை வச்சு எங்களால எதுவும் பண்ண முடியல. நாங்களாம் பொம்பளை பிள்ளை வச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. கேட்கறதுக்கு எதுவும் கிடையாது. எந்த போலீஸ்காரங்களாம் பார்த்தா கூட அப்படியே தான் போயிட்டு இருக்காங்க. இந்த நடவடிக்கை உடனே எடுக்கணும்னா எங்க தளபதி வந்தா இது கண்டிப்பா நடக்கும். இல்ல இப்போ வந்து பண்ணி கொடுத்தாங்க, சரிங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரும் எதுவும் கேட்கலையே, அதுதானே கஷ்டமா இருக்குது. அவங்க வீட்டுல எதெல்லாம் ஒன்னா சும்மா இருப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் மாதிரி அசால்ட்டா ஏன் இருக்கணும்? அது ஒரு பொண்ணு தானே, ஏன் அந்த விஷயத்த பெருசா ஆக்க மாட்டேங்கிறாங்க? இதை ஏன் ஒரு போராட்டம் பண்ண மாட்டாங்க? அது ஒரு கேள்வியா தான் இருக்குது. எங்களுக்கு பயமா இருக்கு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு இருக்கிறதுக்கு. வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தளபதி ஆட்சி தான் வரணும். கண்டிப்பா நடக்கும். இவ்வளவு கான்பிடண்டா பேசுறாங்க. இந்த மாதிரி யாருன்னா பேசுறாங்களா? கான்பிடண்டா யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. பேசுறாங்கன்னா ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்து என்ன சாதிச்சிட்டீங்க? இதுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தெரியும்ல. தளபதி கூட்டணியில தனியா நிக்கிறாப்புல, சரிங்களா? ஜெயிச்சிருவாரா? கண்டிப்பா வருவாரு. மக்கள் இருக்காங்க அவருக்கு, அது போதும். இல்ல எல்லாமே 20 கட்சி 23 கட்சி அதெல்லாம் சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. அவர் தான் சொல்றாரு, அவர் ஊழல் இல்லாத கூட்டணி கேக்குறாரு. ஊழல் இல்லாத எந்த கூட்டணியும் இல்ல, அதனாலதான் அவர் தனியாவே நிக்கிறாரு. கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்துல 43 குழந்தைகள் வந்து சத்துணவு சாப்பிட்டு மயங்கி இருக்காங்கல்ல, அதை பத்தி உங்க கருத்து? இதை நான் முக்கியமா இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். முதலமைச்சர் சத்துணவு திட்டம் சொல்லிட்டு சும்மா பேருக்கு ஒரு 2 குழந்தைங்களை உட்கார வச்சு போட்டோ ஷூட்டுக்காக ஒரு புதுசா யூனிஃபார்ம் போட வச்சு புது பிளேட்ல நல்ல ஃபுட்டு கொடுத்து, இதுக்கு ஒரு மேடையில சாம்பார் சாப்பிட்டா இந்த மாதிரி ஸ்கூல்ல தான் சாப்பிடணும்னு ஒரு பேச்சாளரும் அதை பத்தி பேசுறாங்க. ஆனா இது எல்லாமே ஃப்ரேம் ஒர்க்குக்காக தான் செய்யறாங்க. உண்மையான ஃபுட்டு எப்படி கிடைக்குதுன்னா, நல்ல வந்து குழந்தைங்களுக்கு சத்தான உணவு கிடைக்கிறது கிடையாது. குழந்தைங்களுக்கு கரப்பாம்பூச்சி இருக்குது, பூச்சிகள் இருக்குது, புழுக்கள் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்டு தான் எல்லா சத்துணவுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வர்ற அன்னைக்கு நல்ல ஃபுட்டை கொடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்க நல்ல அரசியல் நடத்திட்டு இருக்கிறோம்னு காட்டிட்டு இருக்காங்க. இதுல முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டு மக்கள், பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், குழந்தைகள் உட்பட எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கோம். இந்த சத்துணவு திட்டத்துல மிக வந்து ஃபோர்ஜரி மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணி குழந்தைங்களோட உயிர் பலி வந்து எடுக்கணும்ன்றதுக்கு தான் அவங்க திட்டமிட்டு இருக்கிறதா நான் சொல்றேன். காலையில எழுந்தா தினம் தினம் இதே நியூஸ் தானா? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஸ்டாலின் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? இரும்பு கரம் கொண்டு பண்ணுவோம் சொன்னாரு, ஒன்றும் இல்லை. 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துல எவ்வளவு குற்றம், புரியுதுங்களா? பாலியல் இருந்து எல்லாமே. தயவு செஞ்சு இந்த ஆட்சியை ஒழிக்கணும். மக்கள் நீங்க தான் எல்லாருமே வந்து சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கண்டிப்பாம்மா விஜயண்ணா வந்தா இதெல்லாம் மாறும்.
பிரச்சனையே பெண்களுக்கு பாதுகாப்பு திட்டம் தான். பெண்களை எப்படி பாதுகாக்கணும்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா எல்லாமே நல்லதே இனிமேல் நடக்கும். கோயம்புத்தூர்ல 43 குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்டு மயக்கம் அடைஞ்சு வாந்தி மயக்கத்தை ஏற்பட்டு சீரியஸா இருக்காங்க. அதை பத்தி இந்த வைஷ்ணவின்றவங்க வந்து அது ஜாலியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க சொல்லி போட்டிருக்காங்க. அது இது வந்து எனக்கு வந்து என்ன சொல்றேனே தெரியல. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு கோவம். ஏன்னா வந்து நம்ம எந்த கட்சிக்கு வேணா ஆதரவா இருக்கலாங்க, அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். நான் இந்த கட்சிக்கு தான் இருக்கேன், இந்த கட்சிக்கு தான் இருக்கேன், அது உங்க விருப்பம், அது நாங்க எதுவும் கேட்கல. ஆனா மனித நேயம்னு ஒண்ணு இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாத்தையும் நீ என்ன வேணா பண்ணுங்க, யாரை வேணா சாவச்சு போட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நான் வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இருக்கிறது மனித பிறவியே கிடையாது. அப்படிதான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு பிறவி தான் அந்த வைஷ்ணவி பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போட்டிருக்க ட்விட்டரை நான் படிச்சு பார்த்தேன். அந்த ட்விட்டரை படிச்சோன்னா எனக்கு அவ்வளோ ஆதங்கம். என்ன போட்டிருக்காங்கன்னா, நாங்க வந்து போய் கவுண்டம்பாளையத்துல மாணவர்களை பார்த்தோம், குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அந்த குழந்தைங்க சொல்றாங்களா, அக்கா எனக்கு வந்து ஊசினால அக்கா பயம், ரொம்ப பயமா இருக்குது, ஊசினா மட்டும்தான், மற்றபடி வந்து எனக்கு ஜாலியாக தாக்கா இருக்கும். 40 குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு உடலோட அந்த வந்து ஹாஸ்பிட்டல் அனுமதி இருக்கும்போது எப்படி ஜாலியா இருக்குங்க. குழந்தைங்க நம்ம மாதிரி பெரியவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு வழி தாங்க முடியும். குழந்தைங்க எப்படி வழி தாங்கும், எப்படி சந்தோஷமா இருக்கும், எப்படி ஜாலியா இருக்கும், எப்படிப்பட்ட பதவி நீ எப்படி போடலாம். முதல்ல நீ எந்த கட்சிக்கு வேணா ஆதரவா இரு, ஆனா இப்படிப்பட்ட பதிவு போடுறதுக்கு உனக்கு மனித நேயமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முதலமைச்சர் வரும்போது பார்த்தீங்கன்னா சத்துணவு நல்லா பல இருக்கும். சத்துணவுல வந்து சக்கரை பொங்கல் போடுவாங்க, சக்கரை பொங்கல் முந்திரி திராட்சை எல்லாம் போடுவாங்க. அதே முதலமைச்சர் இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா பள்ளி போடுவாங்க, கற்பாம்பூச்சி போடுவாங்க, எலி போடுவாங்க, மூஞ்சலி போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. நல்ல நான்வெஜ்ஜா போடுவாங்க. சாப்பிட்டு நல்ல பிள்ளைங்க எல்லாருமே நல்லா தெம்பா இருப்பாங்க. மறக்காம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருங்க, ஓகேங்களா? உங்க பிள்ளையும் சேர்த்துருங்க. ஃபியூச்சர்ல நானும் சேர்த்துறேன். ஆனா நான் சேர்க்கிறப்ப கண்டிப்பா தளபதி ஆட்சி இருக்கும், எங்க தளபதியோட ஆட்சி இருக்கும். அப்ப கண்டிப்பா நல்ல ஆரோக்கியமான உணவு தான் வரும். இது மாபெரும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாட்டுக்கான சார்பா. இது நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே சுத்தமாக கிடையாது. போலீஸ் தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது ஒன்று மட்டும் இல்லை, தொடர்ந்து கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு சட்ட இதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பெண்கள் குழந்தைங்க வெளியே வர ரொம்ப அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க. இது இப்படியே தொடர்ந்தா தமிழ்நாட்டு பெண்களோட பாதுகாப்பு இல்லை கேள்விக்குறியா இருக்கும். இவங்க எப்போ பார்த்தாலும் பீகார் யூபின்னுவாங்க. இப்போ தமிழ்நாடு பீகாருக்கு போய்ட்டு மோசமாக போயிட்டு இருக்கு. ரொம்ப பெண்கள் 5 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு ஆயா கூட வெளியே நடக்க முடியாத சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். 8 மணிக்கு மேலே பெண்கள் வெளியே வர மாட்டாங்க. பஸ்ஸில் பயணிக்கிறது, பொது போக்குவரத்து பயணிக்கிறது எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கு. இது ரொம்ப இது அரசாங்கமா இல்லை பொம்மை அரசாங்கமா தெரியல. இது எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒருத்தர் 23 கட்சி கூட்டி வச்சிருக்காங்க, இன்னொருத்தர் 10 கட்சி கூட்டி வச்சிருக்காங்க. நீங்க வெறும் தனியா நிக்கிறீங்களா? எப்படி அது? எத்தனை கட்சி வந்தாலும் சிங்களா தான் நிற்கும். நாங்க தான் ஜெயிப்போம். கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அவருக்கு மக்கள் துணையா இருக்காங்க, அதனாலே அவர் வின் பண்ணிடுவாரு. கண்டிப்பா வின் பண்ணுவோம். பெண்கள் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா 100% நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு டிவிக்கே தான் எல்லார் வாயிலையும் உரைக்குது அதிகமா. சத்தமா ஒரு விசில் போடுங்க.